ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை நேரடியாய் வருகிறது. ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு கருவை சுமக்கும் போது இப்போ ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. அந்த கருவு நல்லா இருக்கா, அந்த குழந்தை வளர்ச்சியா இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. ஆனா வேதத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தாயோடைய வயிற்றுல ஒரு கரு சுமக்கும் போதே அந்த குழந்தை நம்பிக்கிட்டு அந்த தாய் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சகோதரிக்கு வேற யாருமே கிடையாது. இந்த கருவை சுமந்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்து இந்த பிள்ளையை வளர்க்குறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு பலனா இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அதே நாட்கள் கடந்து போனது. அந்த பிள்ளை பிறக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை எப்படி தெரியுமா பிறக்கிறது? சப்பானியாய் பிறக்கிறது. சப்பானி என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. காலு இருந்து நடக்க முடியாத ஒரு சப்பானியாய் அந்த பிள்ளை பிறக்கிறது. அந்த தாயோடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை உடைஞ்சு போயிடுச்சு. வேதத்துல அப்போஸ்தலர் அதிகாரத்துல நீங்க 3ஆம் வசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிச்சயமா சொல்ற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்கள் ஏராளம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக அவருடைய வார்த்தை நேரடியாய் வருகிறது. உங்க வாழ்க்கை முடங்கி போன வாழ்க்கையா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாத காணப்படலாம். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நிலையான வேலை இல்லாமல் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில என்னுடைய தீய பழக்கத்துக்கு விடுதலை இல்லாம இருக்குது சொல்லி நீங்க நினைக்கலாம். முடங்கி போயிருந்த சப்பானியாய் பிறந்த அவனுடைய வாழ்க்கையை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அந்த தாய் அந்த குழந்தைய பெத்த பிறகு பார்க்கறாங்க, என் தாய் கருவுல இருக்கும் போதே இவன் சப்பானியா, இவனையா நம்ம நம்பணும், இவன் மேலேயா நம்ம அதிகமான நம்பிக்கையை வச்சோம். அந்த குழந்தை பிறந்தது சப்பானியா இருந்ததை பார்த்த உடனேயுமே அலங்கார வாசல் என்ன தெரியுங்களா, சச்சாண்ட எடுத்துன்னு போய் அந்த பிள்ளையை விட்டுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு இங்க ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை பிச்சை எடுக்கும்படியா அனுதினமும் கூப்பிட்டுட்டு வருவாங்க. சச்சு வாசலாண்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுக்கிற வேலைலாம் முடிஞ்சிட்ட பிறகு அவனை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. திருப்பி காலையில் ஆகும், திருப்பி பிச்சை எடுக்கிறது விட்டுடுவாங்க. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நண்பர்கள், அதாவது சீடர்கள், ஆண்டவருடைய சீசர் 12 பேர் இருந்தாங்கல்ல, அதில் ஒருத்த காட்டி கொடுத்தான், மிச்சம் 11 பேர். அந்த 11 பேர் நிமித்தமாக தான் இந்த உலகம் எங்கிலும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அந்த முடவனுடைய வாழ்க்கை, சப்பானியா இருந்தவனுடைய வாழ்க்கை, பிச்சை எடுத்து சாப்பிடுகிற ஒரு நிலைமை. ஏசப்பாவுடைய நண்பர்கள் வராங்க, அவங்க ஜபம் பண்ணுகிற நேரம். இந்த முடவன் பார்க்கறான், யாரோ வராங்களே, நம்ம அதிகமா இவங்க கிட்ட பிச்சை கேட்கலான்னு சொல்லி ஏங்குறான். ஆனா அவங்க சொல்றாங்க, நீ என்கிட்ட கேட்க என்கிட்ட வெள்ளியும் அல்ல பொண்ணும் அல்ல, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லும் போது, தாயின் வயிற்றுக்குள்ள இருந்த அந்த முடவன் சப்பானியாய் பிறந்தவன், அவன் அலங்கார வாசலில பிச்செடுக்கும்படியாக அவனை அனுதினமும் கொண்டு வந்தவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான என் அன்பு ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் முடங்கி போயிருக்கிற வாழ்க்கையை மீண்டுமாய் உங்களுக்கு தொடரை தரும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. அவன் முடவனாய் இருந்தான், சப்பானியனாய் இருந்தான். ஆனாலும் நிச்சயமாகவே என் வாழ்க்கையிலே நான் எழுந்து நடக்க போறேன்னு அவன் ஒரு காலமும் நினைச்சிருக்க மாட்டான். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத அவனுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரானால், நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புற நீங்க, இல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத நீங்க, ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அலங்கார வாசல், ஆனா அவன் உக்காந்து நிற்கிறவனோ சப்பானியன். ஒரு சப்பானியா இருக்கிறவன் எங்க உக்காந்து நிற்கிறான்? அலங்கார வாசல்ல உக்காந்து நிற்கிறான். அனுதினமும் பிச்சை எடுக்கிற சாப்பிடுவதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் வாழ்க்கையை தேவன் மாற்றுவாரானால்
நிச்சயமாகவே தேவனை நீங்கள் நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முடங்கி போயிருக்கிற வாழ்க்கையை, சப்பானியா இருக்கிற வாழ்க்கையை, என் வாழ்க்கையை யாருமே என்னுடைய தலையை தூக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை தேவன் கொல்கதா மலையில உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நமக்காக நம் பாவங்களுக்காக தேவன் சுமக்கப்பட்டு நம் வாழ்வை நல்லா வாழும்படியாக தன் ஜீவனை விட்டவரை நம்புங்க. முடங்கி போயிருக்கிற வாழ்க்கையை தேவன் மீண்டும் உங்களுக்கு புது வாழ்வை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும்.